வசனம் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறாள். அல்லேலூயா சொல்வோம். ஓகே, புறஜாதிகளின் ஸ்லாக்கியத்தை குறித்து கடந்த வாரம், அதுக்கு முந்தின வாரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நல்ல கவனமா கேளுங்க. கடந்த வாரம் புறஜாதிகளின் ஸ்லாக்கியத்தை குறித்து தீர்க்க தரிசனத்துக்குள்ள கேட்டோம். கடந்த வாரம் செய்திக்கு முன்னால 2 காரியத்தை சொன்னேன். முதலாவது சம்பவம், அடுத்தது தீர்க்க தரிசனம். அடுத்தது தீர்க்க தரிசனம், அடுத்தது சம்பவம். ஒண்ணு உங்களுக்கு சம்பவம் நடக்கும், அதுக்கு பின்னால தீர்க்க தரிசனத்துக்குள் ஆசீர்வாதம் வரும். அடுத்தது ஒண்ணு உங்களுக்கு வார்த்தை வரும், அடுத்தது வார்த்தைக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப இயேசுவை குறித்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி தொடர் செய்திக்குள்ள கடந்து போக போறேன். இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்களும் நானும் வார்த்தைக்குள் இருக்கிறோம். உங்கள் மேல் என் மேல் தேவ தீர்மானம் இருக்கிறது என்பதை நன்றாக உறுதியாக உங்கள் ஆவியிலே நிச்சயித்துக் கொள்ளுங்கள். அதுல எந்தவித சந்தேகம் வேண்டாம். ஓகே, இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது இயேசுவால் ஆகல, அவராலே ஆயிற்று. இயேசுவுக்கு யாராலே ஆயிற்று? பிதாவாலே ஆயிற்று. அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பிதாவாலே ஆயிற்று. ஆகவே இயேசுவுக்கே பிதாவால் ஆயிற்று என்றால் உங்களுக்கு எனக்கு உங்களால ஒன்றும் ஆகாது என்பதை எப்போதுமே புரிஞ்சுக்குங்க. பவுல் சொல்லுகிறார், எங்கள் தகுதி எங்களால் உண்டாகிறது அல்ல, எங்களை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆகவே தகுதியினாலே நமக்கு ஒன்றும் உண்டாகிறது அல்ல. தேவ தீர்க்க தரிசனம், தேவ தீர்மானம் எப்படி இயேசுவுக்கு தேவனாலே ஆயிற்றோ அதே போல உங்களுக்கு எனக்கும் அவரால் தான் ஆகும். சரி, அவராலே இயேசுவுக்கு என்ன ஆயிற்று? இயேசுவை பிதா என்ன ஆக்கினார்? தலைக்கல் ஆக்கினார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். யார் நடுவே ஆகாதென்று தள்ளுனாங்கல்ல, புறக்கணிச்சாங்கல்லையா, அசட்டை பண்ணாங்க இல்லையா, அவர்கள் நடுவே தேவன் தம்முடைய குமாரனை தலைக்கல் ஆக்கினார். ஆகவே இயேசு எப்போதுமே பாதிப்பை குறித்து பாதிப்பு அடையல. பாதிப்பு இயேசுவை பாதிப்பு பண்ண வைக்கல. ஆகவே உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது, வரலாம். ஆனாலும் அது தீர்க்க தரிசனத்துக்குள்ள. ஆனா அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள இயேசு இருக்கிறதை அறிந்தபடியால் தான் அவரை பாதிப்பு பாதிக்கவில்லை. அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. அந்த பாதிப்பு ஏன் பாதிக்கவில்லை? இயேசு பூமியில் இருந்தார், பிதா வானத்தில் இருந்தார். இயேசு பூமியில் இருந்தாலும் அவருடைய ஆவி பிதாவோட இருந்தது. ஆகவேதான் பாதிப்பு பாதிக்கவில்லை. அதே நேரத்தில் தேவன் தம்முடைய குமாரனை தீர்க்க தரிசனத்தின் வெளியே ஆசீர்வதிக்கவில்லை. தீர்க்க தரிசனத்துக்கு உள்ளேதான் தேவன் தம்முடைய குமாரனை தலைக்கல் ஆக்கினார். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வார்த்தைக்கு வெளியே இல்லை, வார்த்தைக்கு உள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு தேவன் தான் கொடுப்பார், தேவன் தான் செய்வார். ஆகவே இன்னைக்கு தேவன் தம்முடைய குமாரனை என்ன ஆக்கினார்? தலைக்கல் ஆக்கினார். உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வாளாகாமல் தலை ஆவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் தேவன் என்னை தலை ஆக்கிட்டார்னு விசுவாசிக்கிறீங்க?
தலையாக்க போல. நீங்க ஏற்கனவே தலையாக்கப்பட்டுட்டீங்க. இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். எதற்குள்ள? இயேசு செய்து முடித்ததுக்கு உள்ள. கரத்தை உயர்த்தல சொல்வோம். ஆமா, நீங்க வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை இயேசு செய்து முடித்ததுக்குள்ளே உங்களை தலை ஆக்கிவிட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கரத்தை உயர்த்தி. ஓகே, இன்னைக்கு கடந்த வாரம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட முதல் புறஜாதியை உங்களுக்கு காண்பித்தேன். அதுதான் யார்? கொர்நேலியு. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இன்று பழைய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட முதல் புறஜாதியை உங்களுக்கு காண்பிக்க போறேன். அல்லேலூயா சொல்வோம். ஆனா அதுக்கு முன்னால ஆபிரகாமை குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை, வெளிப்பாட நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆபிரகாமே விக்கிரக ஆராதனை செய்தவன். அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய தகப்பன் ஆபிரகாமே நதிக்கு அப்புறத்துல விக்கிரக ஆராதனை செய்தவன். ஆகவே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் ஜனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதான் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா சொல்வோம். இந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்ட உடனே இதற்கான விளக்கத்தை வாசிக்க வேண்டாம். எபிரேயர் 11 வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் விசுவாசத்தோட கீழ்ப்படிந்து போனான். அல்லேலூயா சொல்வோம். அப்ப ஆபிரகாமே என்ன பண்ணா? விசுவாசித்தான். அல்லேலூயா சொல்வோம். விக்கிரக ஆராதனை செய்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை வந்தபோது, அந்த வார்த்தை வந்தபோது அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா சொல்வோம். உங்கள் ரட்சிப்பு எதனிலே வந்தது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போது விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்வோம். அந்த கிருபையோட இவன் விசுவாசம் சேர்ந்த போது ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம தகப்பனே ஆபிரகாமே விக்கிரக ஆராதனை செய்தவன். அவன் ரட்சிப்பு அவன் செய்து வந்ததல்ல, விசுவாசித்து வந்தது. அல்லேலூயா. அவன் நற்கிரியை செய்யறதுக்கு என்ன இருக்கு? ரட்சிக தேவன்ட்ட வர்றதுக்கு முன்னால அவன் விக்கிரக ஆராதனை செய்தவன். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. விசுவாசித்தான், ரட்சிப்புக்குள்ள வந்துட்டான். இப்போது ஆசீர்வாதத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதைத்தான் நாம் ஆதியாகமம் 12 பார்க்கிறோம். அதை போல நீங்களும் நானும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஓகே. இப்ப பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கு அடுத்தபடியாய், அல்லேலூயா சொல்வோம், ஆபிரகாமுக்கு அடுத்தபடியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து வனாந்தரத்துல வருகிற வழியிலே எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அங்கே அவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் நிழலாய் இருந்தது. தேவன் ஓங்கிய புயத்தினால், பலத்த கரத்தினால் அவர்களை புறப்பட பண்ணினார். அவங்களதான் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. நேற்று துதித்துக் கொண்டிருக்கும் போது லோத்துவுக்கு தேவன் வெளிப்படுத்தின கிருபை எனக்கு சொன்னார். லோத்துவுக்கு தேவன் வெளிப்படுத்தின கிருபையை கர்த்தர் சொன்னார். இப்போது கர்த்தர் சோதம் குமர என்ன செய்ய போகிறார்? அக்னியினாலே அழிக்க போகிறார். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? தாமதப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்படிதானே? இவன் தாமதப்படுத்திக்கிட்டு இருந்தான். தேவ தூதர்கள் அந்த அழிவு இவன் மேல் வராதபடி கைய பிடிச்சி இழுத்து கொண்டுட்டு போனாங்க. அதான் லோத்துவுக்கு தேவன் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. ஐயா, சில சமயம் நம்ம தாமதம் பண்ணாலும், உங்களுக்கு தான் சொல்றேன், ஆபிரகாம் தாமதம் பண்ணல. ஆபிரகாம் வார்த்தை வந்தோன்னு விசுவாசித்து உடனே புறப்பட ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஆபிரகாமோடு சேர்ந்த லோத்துவ பாக்குறோம், அவன் தாமதம் பண்றான். தாமதம் பண்ணா கூட தேவ கிருபை அவன் மேல் இருந்தபடியால் கைய பிடிச்சு இழுத்து கொண்டுட்டு போய் வெளியே விடுவதை பார்க்கின்றோம். ஐயா, தேவ கிருபைய புரிஞ்சுக்கங்க ஐயா. சில சமயம் நீங்களும் நானும் தாமதம் பண்ணினாலும் அந்த அழிவு உங்களுக்கு எனக்கு வந்துடக்கூடாது.
உலக மனுஷனுக்கு வர்ற அழிவு, உலக மனுஷனுக்கு வருகிற நியாய தீர்ப்பு, சோதமுக்கு வருகிற அழிவு, சோதமுக்கு வருகிற நியாய தீர்ப்பு லோத்துவுக்கு வந்துடக்கூடாது. லோத்து யார்? பேதுரு சொல்கின்றார், லோத்துவாகிய நீதிமானை கர்த்தர் ரட்சித்திருக்க. அதுல சொல்வோம், லோத்துவாகிய நீதிமானை எதில ரட்சித்தார்? அந்த சோதோம் கொமராவை தேவன் வானத்தின் அக்கினினாலே அழிக்கிற வேளையிலே லோத்துவாகிய நீதிமானை கர்த்தர் ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? இவன் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கைய புடிச்சு வெளியே கொண்டு வந்து விடுகிறார். கரத்தை உயர்த்தல சொல்வோம், ஐயா தேவ கிருபை என்னுடைய தாமதத்திற்கு மேலாக, உங்கள் தாமதத்திற்கு மேலாக மேலானது ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அங்க எகிப்தை விட்டு எப்படி புறப்பட்டாங்க? தீவிரமாய் புறப்பட்டாங்க. எகிப்தை விட்டு தீவிரமாய் புறப்பட்டார்கள். ஆனால் லோத்துவோ அந்த சோதம் குமரை விட்டு வெளியே வர தாமதம் பண்றான். ஆனால் தேவ கிருபை அந்த அழிவிலிருந்து வெளியே கொண்டு வந்தது உண்மையானால் இந்த உலகத்தில் வருகிற எந்த அழிவுக்கும் நீ உட்படாதபடி நீ தாமதப்படுத்தினாலும் நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானா இருக்கிறபடியால் அந்த அழிவுக்கு வெளியே உன்னை கொண்டு வருவது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. இப்போது வெளியே வந்தாச்சு. இப்ப எங்க வர போறாங்க? கானானுக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. முதலாவது இருக்கிற பட்டணம் என்ன? எரிகோ பட்டணம். தேவன் வெளியே வந்தோடனே கிரியை செஞ்சுட்டாரு. எகிப்தை விட்டு வெளியே வந்தோடனே கானானில் இருக்கிற மக்களுக்கு செய்தி போயிருச்சு. இந்த ஒரு ஜனம் எகிப்துல இருந்தது, அவங்கள தேவன் ஓங்கிய பயத்தோட பலத்த கரத்தோட புறப்பட பண்ணிட்டாரு. அங்க அற்புதம் பண்ணாரு. அந்த ஜனம் இங்கதான் வரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கு செய்தி வந்துருச்சு. ஆகவே உள்ளம் கரைஞ்சிருச்சு. அவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கிரியை செஞ்சுட்டாரு, பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அங்க வேவுக்காரரை யார் அனுப்புவது? வேவுக்காரரை யார் அனுப்புவது சொல்லுங்க? யோசுவா 2 வேவுக்காரரை அனுப்புகிறான். அப்படி 2 வேவுக்காரரை அனுப்பும் போது அந்த ராகாப் என்ற வேசி அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு ஒளித்து வைத்ததை பார்க்கிறோம். ஆகவே அங்கே ஒரு அடையாளம், அதெல்லாம் விலைக்கு சொல்ல போறேன், அடையாளம் வாங்கி கொண்டதை பார்க்கிறோம். சிவப்பு நூல் கட்டி வச்சதை பார்க்கிறோம். இப்ப எரிகோவுக்கு வருகிற அழிவை பார்க்கிறோம். அந்த எரிகோவை யோசுவா அழிப்பதற்கு முன்பாக இந்த ராகாபையும் அந்த குடும்பத்தாரையும் அந்த எரிகோ விட்டு வெளியே கொண்டு வந்து, இப்ப முக்கியமான சத்தியத்தை கவனிக்கணும். இந்த ராகாப் என்ற வேசியும் அவளுடைய வீட்டாரும் இப்போது வாசித்த வசனத்தின்படி இஸ்ரவேலின் நடுவே குடியிருந்தார்கள். இன்று வரை உயிரோடு அந்த குடும்பம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா வித்தியாசம் நல்ல கவனிங்க. நல்லா நான் விளக்க சொல்றேன். புறஜாதிகளில் ஸ்லாக்கியத்தை தான் இப்ப உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் புறஜாதிகளில் ஸ்லாக்கியம். நல்லா கவனிக்கணும். பேதுரு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு பகுதியிலும் ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போது என்ன உண்டாகிறது? பரலோகத்துல தேவதூதர்கள் முன்பாய் சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா சொல்வோம், ஹல்லேலூயா. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷம் தேவதூதர்களுக்கு உண்டாகிறது. அப்ப நீங்க மனம் திரும்பின போது, நான் திரும்பின போது ஏற்கனவே பரலோகத்துல உங்களை குறித்து பெரிய சந்தோஷம் உண்டாயிருச்சு. இப்ப முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. யூதர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, டெய்லி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அங்க சந்தோஷம் உண்டாகிக்கிட்டே இருக்கு, சந்தோஷம் உண்டாகிக்கிட்டே இருக்கு. ஆனா முத கொர்நேலி ரட்சிக்கப்பட்ட போது, அந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட போது உண்டான பரலோகத்தில் உண்டான சந்தோஷத்துக்கு மேல முதல் கொர்நேலி ரட்சிக்கப்பட்ட போது பரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டாச்சு. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்.
என்ன தீர்க்க தரிசனம்? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற விளக்காக தேவன் தம்முடைய குமாரனை ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்கள் ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறார்கள். யூதர்களுக்கான தீர்க்க தரிசனம் தொடர்ந்து நிறைவேறிக்கிட்டே இருக்கு. இன்று வரை இருக்கிற எழுத்தின்படியான யூதர்களுக்கும் இன்று வரை இருக்கிற எழுத்தின்படியான இஸ்ரவேல் தேசத்துக்கும் தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறார்கள். கொர்நேலியு தீர்க்க தரிசனத்துல வந்தபோது, ரட்சிப்புல வந்தபோது பரலோகத்துல பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஓ, முதல் ஒரு புறஜாதி மனுஷன் தீர்க்க தரிசனத்துக்குள்ளே புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற விளக்காக தேவன் தம்முடைய குமாரனை ஏற்படுத்தினார். அந்த வெளிச்சத்துக்குள்ள இந்த கொர்நேலி வந்து விட்டான் என்று மிகுந்த சந்தோஷம் பரலோகத்திலே உண்டாகியது. அல்லேலூயா சொல்வோம். நான் என்ன சொல்றேன்னா, அதே சந்தோஷம்தான் கொர்நேலி ரட்சிக்கப்பட்ட போது ஒரு புறஜாதி ரட்சிக்கப்பட்டான் என்ற சந்தோஷம் பரலோகத்தில் எப்படி தேவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு என்று மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சோ, அதை போல நீங்களும் நானும் யூதர்கள் அல்லாதவர்கள்லாம் புறஜாதிகள் தான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட போது உங்களுக்குள்ள புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற விளக்காக இயேசுவின் விளக்கு உங்கள் ஆவியிலே உதிக்க ஆரம்பித்து விட்டது. உங்கள் ஆவியிலே ஒரு வெளிச்சம் வந்து விட்டது. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே உங்களை குறித்து என்னை குறித்தும் எப்பொழுதோ பரலோகத்திலே தேவ தூதர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகி விட்டது என்பதை நீங்களும் நானும் இந்த வெளிப்பாட்டுக்குள்ளே புரிந்து கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, நீங்க புறஜாதிக, நீங்க ரட்சிக்கப்பட்ட போதே பரலோகத்துல சந்தோஷம் உண்டாக்கி இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்களேன். நீங்க புறஜாதிக, நீங்க ரட்சிக்கப்பட்ட போதே பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருங்க. ஏங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட போதே பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கு. நீங்க அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்? ஹலோ, கவனிங்க. உங்க ரட்சிப்பு குறித்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்? உங்க ரட்சிப்பை குறித்து சந்தோஷமா இருக்க, சந்தோஷமா இருக்க, சந்தோஷமா இருக்க. உங்க ரட்சிப்பு குறித்து சந்தோஷப்பட 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 உங்களுக்கு எல்லாம் தருவார். தாவீது சொல்கிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார். கர்த்தரிடத்துல அழுதுகிட்டே இரு அப்படி வேதம் சொல்லல. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார். ஓ, இதான் புறஜாதிகள் ஸ்லாக்கியம். இப்ப சொல்றேன் கேளுங்க. ஆனா அந்த ராகாப், அந்த குடும்பம் எங்க வந்துருச்சு? இஸ்ரவேலின் நடுவே வந்து விட்டது. நீங்களும் நானும் எந்த குடும்பத்தில் இருக்கிறோம்? இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்வோம். ஆனால் இந்த ராகாப் புறஜாதி இஸ்ரவேலின் நடுவே வந்து விட்டால் இவள் எந்த குடும்பத்தில் இருக்கிறார்? யாக்கோபின் குடும்பத்தில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். ஏனென்றால் மோசே சொல்கின்றான், கர்த்தர் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார், அது யாக்கோபின் சபைக்கு சொந்தமாயிற்று. அப்ப ராகாப் யாருடைய சபையில இருக்கிறா? யாக்கோபின் சபையில இருக்கிறாங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்தவங்க எந்த சபையில இருக்கிறாங்க? யாக்கோபின் சபையில இருக்கிறாங்க. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறோம், கிறிஸ்துவின் குடும்பத்தில் இருக்கின்றோம். அல்லேலூயா சொல்வோம். இப்ப புரிஞ்சுக்குங்க, யாக்கோபு மனுஷன், கிறிஸ்து தேவனுடைய குமாரன். மனுஷன் யாக்கோபுடைய சபைக்குள்ளதான் இவங்க இருந்தாங்க. நீங்களும் நானும் தேவ குமாரனாக உங்களுக்கு ரத்தம் சிந்தி சாபமாகி நம்முடைய பாவங்கள்ல அவர் மேல ஏற்று நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணினாரே, அந்த கிறிஸ்துவின் சபைக்குள்ள நீங்கள் இருக்கிறோம். ஆகவே யாக்கோபின் சபையில் இருப்பவர்களுக்கு மேலான ஸ்லாக்கியத்தில் தான் கிறிஸ்துவின் சபைக்குள் இருக்கிற நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, சரி. அந்த வசனம் என்ன வாசித்தோம்? இப்போது ராகாபும் அவருடைய குடும்பம் முழுவதும், தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் முழுவதும் இஸ்ரவேலின்
நடுவே உயிரோடு குடியிருந்தார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த வசனத்துல முக்கியமான ஒரு ஆழத்தை காமிக்க விரும்புகிறேன். பாருங்க, அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவே குடியிருக்கிறாள். யோசுவா உயிரோட வைத்தான். எரிகோ இப்போது தரைமட்டமாக போகிறது. ஆனால் யோசுவா ராகாபையும் குடும்பத்தாரை உயிரோட வைத்தான். யோசுவாவுக்கு ஒரு அர்த்தம், இயேசு ஐயா, இயேசு உங்களை என்னையும் உயிரோட வைத்திருக்கிறார். அல்ல சொல்வா, ஹலோ, உங்களை என்னையும் உயிரோட வைத்திருக்கிறார். கரத்தை உயர்த்தி. அந்த ராகாப் யார் நடுவே குடியிருந்தால்? இஸ்ரவேலின் நடுவே குடியிருந்தால். அல்ல செல்வோம். சரி, இந்த நடுவே, நடுவே என்ற வார்த்தை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கணும். இஸ்ரவேலின் நடுவே. அல்ல செல்வோம். மிந்தி எங்க இருந்தா? எரிகோவில் இருந்தா. விக்கிரக ஆராதனை நடுவே இருந்தா. தேவனுடைய பிரசன்னம் இல்ல. அவள் என்னவா இருந்தால்? வேசியாய் இருந்தாள். சரீரம் முழுவதும் கரைப்பட்ட நிலைமையிலே அவள் இருந்ததை பார்க்கின்றோம். ஆனால் இப்பொழுது அந்த வேசியாய் இருந்த அந்த ராகாப் என்ற வேசியை, ஹல்லேலூயா, அவளுடைய விசுவாசத்தின் நிமித்தம், ஹல்லேலூயா, அவளுடைய வேசித்தனத்தை தேவன் பார்க்கவில்லை, அவளுடைய விசுவாசத்தின் நிமித்தம், ஹல்லேலூயா, இப்போது எங்கே கர்த்தர் கொண்டு வந்துட்டார்? இஸ்ரவேலின் நடுவே கொண்டு வந்து விட்டால். அல்லேலூயா செல்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நடுவே சொல்லுங்க, நடுவே சொல்லுங்க, நடுவே சொல்லுங்க, நடுவே சொல்லுங்க, நடுவே. ஆமா, நீங்களும் நானும் அந்த நடுவே தான் இருக்கிறோம். வசனம் சொல்லுவா, உங்களை சுற்றிலும் என்ன இருக்கு தெரியுமா? உங்களை சுற்றிலும் என்ன இருக்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் கர்த்தரை நம்புகிறவர்களை காருண்யம் என்னும் கேடகம் சூழ்ந்து கொள்ளும். ஐயா, உங்களை சுற்றிலும் தேவனுடைய காருண்யம் இருக்கு. தேவனுடைய காருண்யம் என்றால் அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பேரன்பு, இதுதான் இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிக்கும் போதே என்னை சுற்றிலும் காருண்யம் என்ற கேடகம் சூழ்ந்திருக்கிறது. என் குடும்பம், என் பிள்ளைகள், எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் காருண்யம் என்னும் கேடகம் சூழ்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களே. ஆனால் உங்கள் பாதுகாப்பு எதிலே இருக்கிறது? அவருடைய தயவிலே, அவருடைய இரக்கத்திலே, அவருடைய அன்பிலே. கேடகம் என்றால் பாதுகாப்பு. உங்களை சுற்றிலும் இருக்கிற காருண்யம் என்ற கேடகத்தை பார்க்கிறோம். நீங்கள் எப்ப இயேசுவுக்குள்ள வந்துட்டீங்களோ, புறஜாதிகள் எல்லாம் கிறிஸ்துவின் சபைக்குள்ள வந்துட்டீங்களோ, வந்த உங்களை சுற்றிலும் காருண்யம் என்னும் கேடகம் சூழ்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களே. ஆனால் நீங்க பாதிக்கப்படாதபடி பாதிப்பை பாதிப்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நடுவே சொல்லுங்க, நடுவே சொல்லுங்க, நடுவே சொல்லுங்க, நடுவே சொல்லுங்க, நடுவே. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்துல பிரயாணப்பட்டு போவாங்க. அப்படி பாளையத்துல பிரயாணப்பட்டு போகும்போது அந்த கோத்திரத்தின் பிரயாணத்தின் ஒழுங்கை தேவன் ஏற்படுத்தி இருந்தார். அந்த பிரயாணத்தின் ஒழுங்குல எந்த கோத்திரம் முதலாவது போக வேண்டும்? யூதா கோத்திரம் முதலாவது போக வேண்டும். அல்ல சொல்லுவோம். எந்த கோத்திரம் முதலாவது போக வேண்டும்? யூதா கோத்திரம் முதலாவது போக வேண்டும். எந்த கோத்திரம் முதலாவது போக வேண்டும் சொல்லுங்க. வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க. யூதா கோத்திரம் முதலாவது போக வேண்டும். ஓகே. இப்போது இந்த ராகாப் என்ற வேசி எந்த கோத்திரத்துல? 12 கோத்திரத்திலேயே மேன்மையான கோத்திரம் யூதா கோத்திரம் தான். ஏன் 12 கோத்திரத்துல மேன்மையான கோத்திரம் யூதா கோத்திரம் என்று சொல்கின்றேன் என்றால், இயேசு யாரு தெரியுமா? யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம். அல்ல செல்வோம்.
ரட்சிப்பு எதன் வழியாய் வந்தது? யூதா கோத்திரத்தின் வழியாய் வந்தது. அல்லேலூயா சொல்வோம். இயேசு யார்? வெளிப்படுத்தின விசேஷத்துல தாவீதின் வேரும் யூதா கோத்திரத்து சிங்கமானவர் இந்த முத்திரையை உடைப்பதற்கு ஜெயம் கொண்டிருக்கிறார். ஐயா, யூதா கோத்திரத்து சிங்கமாகி இயேசுவினால் உடைக்க முடியாத முத்திரை ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த வேசி ராகாப் இப்ப வேசி கிடையாதுங்க. ஐயா, நீங்க பழச நினைக்காதீங்க. நீங்க பரிசுத்தவான், நீங்கள் இரக்கம் பெற்றவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளை. இந்த காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், இப்பொழுதோ நம்பிக்கை உடையவர்கள். கரத்தை உயர்த்தி. ஆமா, இப்ப காமிக்கிற வசனத்தை பார்த்தாதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோசுவா 6 அப்படியே வச்சுக்கங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1 நான் வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்திடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அல்லேலூயா சொல்வோம். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். போவாஸ் யாரு? ரூத்துடைய புருஷன். இந்த போவாசுடைய அம்மா தான் ராகாப். கரங்களை தட்டி கத்திர பயன்படுத்துங்க. இங்க என்ன பட்டிருக்கு? ராகாப்னு வேசின்னு இருக்கா, ராகாப்னு இருக்கா? அல்லேலூயா சொல்வோம். ஐயா, உங்க பழச பரலோகம் ரெக்கார்டு பண்ணல. ஹலோ 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 ஹலோ. உங்க பழச பரலோகம் ரெக்கார்டு பண்ணலையா? பரலோகமே உங்க பழச அவன் எப்படி இருந்தான் இப்படி இருந்தான் அப்படின்னு ரெக்கார்டு பண்ணல. இங்க என்ன ரெக்கார்டு இருக்கு? அங்க ரெக்கார்டு வேசி, ராகாப்ன்ற வேசி. இங்க ரெக்கார்டு போவாசின் தாய். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. புறஜாதியாகிய இந்த ரூத், இந்த ராகாப் இப்போது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்துக்குள்ள வந்து விட்டதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களையும் என்னையும் இப்போது தேவன் எப்படி பார்க்கிறார்? அவளை வேசியா பார்க்கல, வேசியா வேதம் எழுதல. ஆகவே இப்பொழுது உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையாதான் பார்க்கிறார தவிர, பிள்ளையாதான் நினைக்கிறார தவிர உங்க பழச நினைக்கிறதில்ல. அவருடைய நினைவு தூய்மையான நினைவு. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. இந்த யூதா கோத்திரம் தான் இந்த இயேசுவின் பரப்பை குறித்து தான் சொல்லப்பட்டது இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம். இதுல எந்த கோத்திரம் வருகிறது? யூதா கோத்திரம் வருகிறது. இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? யூதா கோத்திரத்தில் பிறந்தார். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. அப்ப கோத்திரத்திலே பலம் வாய்ந்த கோத்திரம் யூதா கோத்திரம். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. கோத்திரத்தில் பலம் வாய்ந்த கோத்திரம் யூதா கோத்திரம். இப்ப யுத்தத்துக்கு போக வேண்டும் என்றால், பாளையம் புறப்பட வேண்டும் என்றால் எந்த கோத்திரம் தான் முன்னால போகணும்? யூதா கோத்திரம் முன்னால போகணும். யூதா கோத்திரம் ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்தும் சென்சஸ் எடுத்தாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி அங்க சென்சஸ் கணக்கு எடுக்கிறாங்க. அப்படி கணக்கு எடுத்த போது யூதா கோத்திரம் தான் எல்லா கோத்திரத்தை பார்க்கலும் எண்ணிக்கையிலே உயர்ந்தவர்களாயிருந்தார்கள். அல்லேலூயா சொல்வோம். இதெல்லாம் வசனம் வாசிக்க நேரத்துல ரொம்ப பேச வேண்டியிருக்கு. 2வது, இவர்கள் பாளையம் போகும்போது எந்த கோத்திரம் முன்னால போகணும்? யூதா கோத்திரம் முன்னால போகணும். இப்ப யூதா கோத்திரத்தை எங்க கொண்டு வந்துட்டாரு? முன்னால. பின்னாலையா முன்னாலையா? சொல்லுங்க, பின்னாலையா முன்னாலையா? உங்களை என்னையும் இப்ப முன்னால கொண்டு வந்துட்டாருங்க. நீங்க இப்ப பின்னால இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களை முன்னால கொண்டு வந்துட்டாரு. நீங்க தான் முன்னால போறவங்க, மீதி எல்லாம் பின்னால வரணும். அல்லேலூயா சொல்வோம். ஐயா, நம்ம முன்னால போறோம், நமக்கு பின்னால வர்றது என்ன? ஒரு வசனம் சொல்லுங்க. நான் முன்னால போறேன், எனக்கு பின்னால வர்றது என்ன? நன்மையும் கிருபையும் எனக்கு பின்னால வரும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. பின்னால என்ன வருது, பின்னால என்ன வருது, பின்னால வார்த்தைக்குள்ள உங்களுக்கு நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்கள்லாம் பின் தொடர்ந்துகிட்டே வருமா. ஐயா, நான் போற இடத்துக்கெல்லாம் இந்த பாருங்க நிழல் நிக்குது ஐயா. நான் போற இடத்துக்கு நிழல் எப்படியோ அப்படி நான் போற இடத்துக்கெல்லாம் நன்மை வருது, கிருபை வருது. நான் போற இடத்துக்கெல்லாம் என்ன, எனக்கு பின்னால நன்மையும் கிருபையும் எனக்கு முன்னால தொடருதுங்க. நாங்க யூதா கோத்திரம் முன்னால போறவங்க. கரத்தை பதில சொல்லுவோம். உங்களை பின்னால வைக்கல, முன்னாலதான் வச்சிருக்கிறார். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.